ஸ்கொயர் ஃபீட்டு வெறும் 45 ரூபா, ஒரு சென்ட் வெறும் 20,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 2 சென்ட் வாங்குற காசுல நம்ம ஃபார்ம் ஹவுஸ்ல 25 சென்ட் வாங்கிக்கலாம். 25 சென்ட்ல வந்து ஒரு சைட் வாங்கிட்டீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வீடு கட்டலாம். எரியோடு அப்படிங்கிற மிகப்பெரிய ஊர், அதாவது ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பஸ் போக்குவரத்து பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் நமக்கு அங்கே இருக்குங்க. அந்த மெயினான பாதையிலேருந்து நம்ம ஜஸ்ட் நடந்து வர தூரம், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல நம்ம ஆர்எஸ் லேண்ட் அமைஞ்சிருக்கு. திண்டுக்கல் மெயின், ரெண்டாவது எங்களுக்கு வேடசந்தூர் அப்படிங்கிற மெயின் ரோடு, இந்த பக்கமான திருச்சி பைபாஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். லெஃப்ட்ல நம்ம பின்னாடி போனோம்னா கரூருங்க, கரூர் பைபாஸ். இந்த 4 ரோடுக்கும் கனெக்ட் ஆகிற ஜங்ஷன் தான் அந்த பைபாஸ். ஒரு எரியோடுன்றது ஒரு மெயினான ஜங்ஷன் தான். ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. கண்டிப்பா இப்போ வந்து லோக்கல் போகக்கூடிய ரயில்வே எல்லாம் இங்க நின்றுட்டு தானே போகும். கம்பல்சரி நின்றுதான் போகும். எல்லா ஊர்ல இருந்து வர்றது நமக்கு திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி எரியோட எடுத்து நின்றுதான் போகும். ஹாஸ்பிட்டல் இருக்குங்க, பெரிய ஆஸ்பத்திரி இருக்கு. அது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி எல்லா பேரும் எதிர்பார்ப்பாங்க, அதுவும் இருக்கு. லீகல் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 70 வருஷத்துக்கு லீகல் வச்சிருக்கோம். 70 வருஷம் எல்லாமே ப்ராப்பரா. இப்ப எனக்காக ஒரு சொந்த பூமி வாங்கி வச்சனா எப்படி பாப்பணும், அந்த மாதிரிதான் நான் பூமியை செலக்ட் பண்ணுவேன். ஒரு இடம் இல்லாதவங்களும் ஒரு இடம் வாங்கி நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லா ஒரு வீடு கட்டி வாழணும். நம்ம இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். வெறும் 52 சைட் தான் ஆல்ரெடி புக்கிங் போயிட்டே இருக்கு. வெல்கம் டு தி வீடியோ. நான் உங்க கார்ப்பரேட் தமிழன். இன்னைக்கு இருக்க காலத்துல பாத்தீங்கன்னா எல்லா பேருக்கும், உலகத்துல இருக்க எல்லா மக்களுக்கும் சொந்தமா ஒரு இடம் வாங்கணுன்றது ஒரு அத்தியாவசியமே ஆயிருச்சுங்க. அந்த இடத்த பாத்தீங்கன்னா வெறும் 20,000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கூட நம்ம அண்ணன் இருக்காங்க. நான் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களுக்கு அறிமுகமே தேவையில்ல. நிறைய 20,000 ரூபாய் சென்ட்னு சொல்லிட்டு நீங்க நிறைய இடங்கள் போட்டிருக்கீங்க. புதுசா இப்ப லான்ச்சும் பண்ணிருக்கீங்க. ஒரு சின்ன அறிமுகம் மக்களுக்கு அப்படி கொடுத்துறேன். என் நேம் ஆதி இப்ராஹிம்ங்க. நம்ம கம்பெனி நேம் ஆதி பில்டர்ஸ் அண்ட் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ். நம்ம மெயின் ஆஃபீஸ் கோயம்புத்தூர் லொக்கேட்டாக இருக்கு. இப்போ நம்ம வந்து நிறைய நம்ம பார்த்தீங்கன்னா டிடிபி லேஅவுட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ என்ன நிறைய பேர் கேட்டது என்னன்னா, எங்களுடைய ஃபாலோவர்ஸ் கேட்டது எல்லாமே, சார் எங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டான ஒரு ப்ராப்பர்ட்டியாக வாங்கணும், எங்கேயுமே இல்லை, ஸோ நீங்களாவது பெஸ்ட்டாக கொடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எங்களுடைய கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் நிறைய ப்ராஜெக்ட் எல்லாம் ஆல்ரெடி நம்ம சேனல்லே ஒரு 2 போட்டிருந்தோம். அதை தொடர்ந்து ஆல்ரெடி இப்போ இந்த வருஷம் 2025 புது வருஷத்துல இப்போ நியூவான ப்ராஜெக்ட் இந்த ஆர்எஸ் ஃபார்ம் லேண்ட் அப்படின்னு சொல்றது நம்ம ஆதி பில்டர்ஸ்ல லான்ச் பண்றோம். இந்த ஃபார்ம் லேண்ட் எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் விட்டு கரூர் பைபாஸ்ல எரியோடு அப்படிங்கிற மிகப்பெரிய ஊர், அதாவது ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பஸ் போக்குவரத்து பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் நமக்கு அங்கே இருக்குங்க. அந்த மெயினான பாதையிலேருந்து நம்ம ஜஸ்ட் நடந்து வர தூரம், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல நம்ம ஆர்எஸ் லேண்ட் அமைஞ்சிருக்கு. இது நம்ம ஆதி பில்டர்ஸ்ல நம்ம ஃபார்ம் லேண்ட் எப்பவுமே கொடுக்குற நம்ம சொல்லலாம். அதாவது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு வெறும் 45 ரூபா, ஒரு சென்ட் வெறும் 20,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பூமி. அதாவது பார்த்தீங்கன்னா கம்பி வேலி, உங்களுக்கு சுற்றியுமே லேண்டு சுற்றியுமே கம்பி வேலி ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஒரு கேட்டனி கம்யூனிட்டி ஒரு ஃபார்ம் லேண்ட் மாதிரி கொடுத்துருக்கோம். முன்னாடி என்ட்ரன்ஸில் கேட்டு இந்த மாதிரி நம்ம ரோடு வசதி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு 60 அடி, கட் ரோடு பார்த்தீங்கன்னா 30 அடி 23 அடி அப்படிங்கிற மாதிரி பிரிச்சிருக்கும். ஆக்சுவலாக இது ஒரு ஃபார்ம் லேண்டு தான். ஆனால் ஒரு டிடிசி லேண்டுக்கு என்னென்ன தேவைகளோ அது எல்லாத்தையுமே இங்கே கொண்டு வந்திருக்காங்க. சுற்றி வந்து ஃபென்சிங் போட்டிருக்காங்க, ஒரு என்ட்ரன்ஸ் கேட்டு, எல்லா வசதியிலுமே கொடுத்துருக்காங்க. முக்கியமாக வந்து அண்ணன் சொன்ன மாதிரி தான் இந்த 2025 பார்த்தீங்கன்னா பணம் காசு இருக்கவங்க மட்டும்தான் ஒரு இடம் வாங்க முடியுன்ற ஒரு இது இருக்கும். அதை உடைச்சு ஏழை மக்களாக இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும், ரொம்ப ஒரு ஆசைப்படுவாங்க இடம் வாங்கணும். கண்டிப்பா மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே, எல்லாத்துக்குமே ஒரு ட்ரீம் அண்ட் கனவு தாங்க, ஒரு லேண்டு வாங்கணும், ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற ஆசை தான். ஆனா என்னன்னா, இதுக்கு வாய்ப்பு எந்த ஒரு பில்டரும் எந்த ஒரு ப்ரமோட்டரும் இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கறது இல்லை. கண்டிப்பா அதுதான் ஒரு தப்பான ஒரு விஷயம் நான் சொல்லுவேன். இப்ப நம்ம கொடுக்கறது பாத்தீங்கன்னா இந்த 20,000 ரூபா ஒரு சென்ட், ஒரு ஸ்கொயர் ஃபீட் 45 ரூபா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா
நம்ம வந்து எதுவுமே விளையாத ஒரு பூமியோ இல்லை எதுக்குமே ஆகாத வழி போக்குவரத்து இல்லாதது, இல்லை மெயின் ரோடு நமக்கு எதுக்கு ஈஸியாக நம்ம வந்து போயிடக்கூடிய வகையில் இல்லாத ஒரு பூமி இல்லை. அதனால எல்லாமே பக்கத்துல இருக்கு. 24 ஹவர்ஸ் நம்ம போக்குவரத்து இருக்கக்கூடிய இடம், அனைத்து வசதியில A to Z எல்லாமே இருக்கு. மெயின் வந்து செம்மண் பூமி. உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர் நம்ம ஒரு 100 அடி 80 அடியிலேயே நம்ம போர் போட்டா தண்ணி இருக்கக்கூடிய ஒரு இடம். போக்குவரத்துக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் இல்ல. சுற்றியும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் விவசாயம் பண்ணி வீடுகளும் இருக்குது. கண்டிப்பா முன்னாடி நம்ம சைட்டுக்கு முன்னாடி ஊர் தான் நம்ம சைட்டை தாண்டோனி ஊரு. கண்டிப்பா அது இல்லாம நம்ம சைட்டு பூமிக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு பின்னாடியே அப்படியே நம்ம பூமி அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். சோ இந்த வசதியெல்லாம் வந்து ஒரு செண்டு ஒரு 10 லட்ச ரூபா விற்கிற இடத்துல கூட இந்த ஸ்கூல் வசதியோ சுத்தி வீடுகளும் இருக்குமான்னா கண்டிப்பா இருக்காது. மெயினான ஒரு விஷயம் சொல்லிக்கணும், நம்ம ஆர்எஸ் ஃபார்ம் லேண்ட் பக்கத்துல செண்டு 2.5 to 3 லட்ச ரூபா ஒரு செண்டு போகுது. ஒரு செண்டோட விலை. ஆமாங்க, அது சொல்லிக்கலாம். மெயின் ஒரு செண்டு 2.5 to 3 லட்ச ரூபாய் கம்மி இல்ல. இடம் இல்ல, ஆனாலும் கொடுத்தாலும் ஒரு 3 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா எல்லாம் வாங்கவே முடியாது. ஒரு 2 செண்டு வாங்குற காசுல நம்ம ஃபார்ம் ஹவுஸ்ல 25 செண்டு வாங்கிக்கலாம். ஸோ பாருங்க, இது வந்து உங்களுக்கு ஆச்சரியமா கூட இருக்கலாம், ஆனா சத்தியமா அடிச்சு சொல்றவங்க உண்மையிலேயே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இது வந்து தாட்டி பண்ணல, இது வந்து ஒரு 4வது ப்ராஜெக்ட் போய்கிட்டு இருக்கு. இந்த திண்டுக்கல் மாவட்டத்துல இது 4வது ப்ராஜெக்ட். ஆல்ரெடி நம்ம ஒரு 52 ஏக்கரா 55 ஏக்கரா ஒரு 36 ஏக்கரா அப்படின்னு போட்டு எல்லா ப்ராஜெக்டும் ஒரு 1 month 1.5 monthல கம்ப்ளீட். ஆமா, 20,000 ரூபாய் கொடுத்தா யாருமே தெரியல. தமிழ்நாட்டுல எந்த ஒரு பில்டர் ப்ரொமோட்டராலும் கொடுக்க முடியாத நம்ம செய்யறோம். மெயின் விஷயம் ஒண்ணுதான், அதாவது மிடில் கிளாஸ் இருக்கிற எல்லாம் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சவங்க எல்லாமே இன்னைக்கு ஒரு இடத்துக்கு சொந்தக்காரர். அதாவது சும்மா 1 சென்ட் 2 சென்ட் இல்ல, ஒரு 1/4 ஏக்கர் 1/2 ஏக்கர் 1 ஏக்கரான்னு வாங்கியிருக்காங்க. புரியுது. அந்த வாய்ப்பை நம்ம ஆதிபிரஸ் கொடுத்தோம், நான் கொடுத்தேன். அதனால எல்லாரும் வாங்கி இன்னைக்கு நல்லா இருக்காங்க. கண்டிப்பா இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வச்சு நீங்க வாங்கலாங்க. உங்களுக்கு வந்து பெண் குழந்தைகள் இருக்காங்க, இப்ப நீங்க வாங்கி போட்டீங்கன்னு வைங்களேன், ஒரு 10-20 வருஷம் கழிச்சு இது வந்து 2 மடங்குன்னு வச்சாலே ஒரு சென்ட் இன்னைக்கு 20,000 ரூபா, 2 மடங்குன்னு வச்சாலே 40,000. ஆனா அவ்வளவு எல்லாம் போகாது, ட்ரிபிள் எப்படி சொல்றது, ஒரு 10 மடங்கு 20 மடங்கு வரைக்கும் நமக்கு அந்த அளவுக்கு தான் இருக்கு. நான் சொல்றது இப்ப 2.5-3 லட்ச ரூபா போகுது இல்லைங்களா. இங்க நம்ம சென்ட் 20,000 அப்படின்னு கொடுக்கறதே பாத்தீங்கன்னா 10 மடங்குக்கு மேல கம்மியா தான் கொடுக்குறோம். இன்னைக்கே அப்படி மார்க்கெட் நல்லா இதா இருக்கக்கூடிய இடம் தான். சரிங்களா, நமக்கு பெரிய லாங் டைம் கூட எடுக்க வேண்டாம்னு சொல்றேன் நான். ரொம்ப ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கூட நம்ம வெயிட் பண்ற அவசியமே இல்ல. 1 வருஷம் 2 வருஷத்துலயே சூப்பரா இருக்கும். நம்ம சொல்றது என்னன்னா, இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரிதான் ஒரு பெண் குழந்தைங்களை வச்சுனா இல்ல பசங்களுடைய பிற்காலத்துக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு படிப்புக்கோ இல்ல அவங்களுடைய ஏதாவது அவங்க மேரேஜ் அந்த மாதிரி ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருக்கவங்க கூட வாங்கி வைக்கணும், எங்கேயாவது ஒரு பக்கம் நமக்கு இருக்கட்டும், நாளைக்கு அவங்க தேவைக்கு அது உதவியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நம்ம லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா எல்லா விதமான அத்தியாவசிய தேவை இருக்கிறது நம்ம கொடுத்துருக்கோம், ஏதோ ஒரு காடு கரையில் நம்ம கொடுக்கல. கண்டிப்பா அதுதான் நம்ம சொல்றோம். என்னன்னா இல்ல நம்மளோட ஒரு பிற்காலத்துக்கு நமக்கு அது ஒரு உதவியா இருக்குமா, இன்னைக்கு ஒரு 5 lakhs ஒரு 5.5 lakhs நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுனா நாளைக்கு நமக்கு அது ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு growth கிடைக்கும். கண்டிப்பா அந்த மாதிரி இடம்னு சொல்ல வரேன் நான். கண்டிப்பா இப்ப இந்த ஒரு 25 சென்ட் ஒரு 5 லட்ச ரூபா, ஒரு 25 சென்ட் ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு வாங்கி வைக்கிறவங்க ஒரு வருஷம் 2 வருஷத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு 25 லட்சம் 50 லட்சமா அப்படியே மாறக்கூடிய வாய்ப்பு ரொம்ப பக்கத்துல இருக்கு. கண்டிப்பா கண் கூட பாக்குறோம்ல, நீங்க இந்த வீடியோலயே பாத்துக்கிட்டு இருப்பீங்க, சுத்தி எவ்வளவு வீடுகள் இருக்குன்றதையும் பாத்துருப்பீங்க. ரயில்வே ஸ்டேஷன் இருக்கட்டும், இந்த ஊர்ல மார்க்கெட் இருக்குங்க, எல்லா ஊர்லயும் வாரத்துக்கு ஒரு தாட்டி வார சந்தைன்ற மாதிரி இருக்கும். இங்க தினமும் சந்தை இருக்க மாதிரி ஒரு மார்க்கெட் இருக்குங்க இருக்கு. 2வது மிகப்பெரிய ஊர்களுக்கு சுற்றுற அளவுல இருக்கு. என்னன்னா உங்களுக்கு திண்டுக்கல் மிகப்பெரிய ஊரு மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் நல்ல பெரிய ஊர். எல்லா ஊருக்குமே ஈஸியா செட் பண்ணக்கூடிய பைபாஸ் வசதி எல்லாமே 4-way track எல்லாம். ஒரு 4 ரோடு இருந்துச்சு, அது எந்தெந்த ஊரை கனெக்ட் பண்ணுது? அந்த ரோடு வந்து அதாங்க திண்டுக்கல். இப்ப திண்டுக்கல் மெயின், 2வது உங்களுக்கு வேடசந்தூர் அப்படிங்கிற மெயின் ரோடு. இந்த பக்கமான திருச்சி பைபாஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். லெப்ட்ல நம்ம பின்னாடி போனோம்னா கரூருங்க, கரூர் பைபாஸ். இந்த 4 ரோடுக்கும் கனெக்ட் ஆகிற ஜங்ஷன் தான் அந்த பைபாஸ். ஒரு எரியோடுன்றது ஒரு மெயினான ஜங்ஷன் தான். அந்த ஜங்ஷன்ல இருந்து நம்ம நடந்து வந்துடுறோம். நீங்க வந்தீங்கல்ல எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும். ஜஸ்ட் நடந்து வர தூரம் தான் நம்ம இடமே கொடுத்து. கண்டிப்பா அது போக ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. கண்டிப்பா இப்ப வந்து லோக்கல் போகக்கூடிய ரயில்வே எல்லாம் இங்க நின்றுட்டு தானே போகும், கம்பல்சரி நின்றுதான் போகும். எல்லா ஊர்ல இருந்து வர்றது நமக்கு திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி எரியோர ஏரிச்சு நின்றுதான் போகும். அது போக ஹாஸ்பிட்டல் இருக்குங்க, பெரிய ஆஸ்பத்திரி இருக்கு. அது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி எல்லா பேரும் எதிர்பார்ப்பாங்க, அதுவும் இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா சிட்டில இருக்க மாதிரி ஒரு மால் டைப்ல ஒரு பெருசா ஒண்ணு கட்டியிருந்தாங்க, நம்ம வர்ற வழியில அதையும் பார்த்தோம். சோ அது போக மண்டபம் எல்லா வசதியும் இருக்கு. ஒண்ணுதான், நம்ம வீடியோ பார்த்துட்டு யாரோ ஒருத்தங்க வந்து இவ்வளவு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்றலாம் பார்த்துட்டு இருக்க வேண்டாம். நம்ம எல்லாத்துக்கும் சொல்றதுதான். அந்த மாதிரி டவுட்ல ஒருத்தங்க ஃபோன் பண்ணாங்களும் கூட நமக்கு நம்பருக்கு கால் பண்ணாலே நம்ம என்ன சொல்றோம், நேரடியா வாங்க. நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி,
இன்னைக்காக உங்களுக்கு ஒரு சொத்து வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு நாள் சைன் பண்ணி வர்றது ஒரு பெரிய விஷயம் இல்ல. கண்டிப்பா வெளிநாடுகள்ல இருந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க, வெளிநாட்டுல இருந்து வாங்கி வைக்கிறாங்க, நேரடியா வராமலே கூட ஆமா. காசு இன்னைக்கு கொடுத்து கூட வாங்குறாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்தது. அதுவும் பாத்தீங்கன்னா அவர் வந்து துபாயில இருக்காரு, அவங்க ஃபேமிலி இங்க இருக்காங்க, திண்டுக்கல்ல இருக்காங்க. அவங்க அப்பா அம்மாவை அமுச்சு விட்டாரு, அவங்க வந்து பார்த்தாங்க, பார்த்துட்டு உடனே அவர் அங்கிருந்தே பேமெண்ட் அட்வான்ஸ் பண்ணாரு, பண்ணிட்டு நல்லபடிக்கு அவங்க அம்மா பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க, நல்லபடிக்கு கூட நின்று எல்லாம் முடிச்சு கொடுத்து அவங்க வீட்டு வரைக்குமே நம்ம இது பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். கண்டிப்பா. சோ அண்ணாடுமே ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் புக்கிங் போயிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு ஒரு 4-5 கறி இப்படி டைரி, அதாவது நம்ம இந்த மாதிரி கொடுக்கறோமா அப்படிங்கறதே மிகப்பெரிய ஒரு இதா இருந்தது. அப்ப எல்லாமே நம்ம என்ன செய்யறோம், எல்லாமே ஆதாரபூர்வமா நம்ம நிரூபிக்கிறோம். என்னன்னா ஆல்ரெடி நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்தவங்களுடைய டாக்குமெண்ட் காப்பி வச்சிருக்கோம், நீங்க வாங்கன்னு சொல்லிடுறோம். நேரடியா வந்து சைட்டை விசிட் பண்ணி பாருங்க, பார்த்து நம்ம உண்மையா பண்ணி கொடுத்துருக்குமா அப்படிங்கிறதுக்கு ஆதாரமா நம்ம டாக்குமெண்ட் ஆல்ரெடி ஆமாங்க, அவங்க டாக்குமெண்ட் காப்பி இருக்கு, அதை பார்த்துக்கலாம். அப்படி ரொம்ப இதான ஃபோன் நம்பரே கொடுக்குறோம், ஆல்ரெடி எங்கள்கிட்ட வாங்கி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண உண்மையா பொய்யான்னு கேட்டுட்டு நீங்க புக் பண்ணிக்கலாம். இன்னொன்னு லீகல் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 70 வருஷத்துக்கு லீகல் வச்சிருக்கோம், 70 வருஷம் எல்லாமே ப்ராப்பரா. இப்ப எனக்காக ஒரு சொந்த பூமி வாங்கி வச்சனா எப்படி பாப்பனோ அந்த மாதிரிதான் நான் பூமியை செலக்ட் பண்ணுவேன். மக்களுக்கு கஸ்டமருக்கு அந்த மாதிரி தான், எல்லாத்துக்கும் நம்ம வந்து அந்த மாதிரிதான். நான் என் பூமி ஒண்ணு நான் வாங்கினா சொந்தத்துக்கு என்ன செய்வேன், அந்த பூமி செம்மண் பூமியா இருக்கணும், தண்ணி வசதி இருக்கணும், ரொம்ப நியரஸ்டா நம்ம ரோடு போக்குவரத்து இருக்கணும், அத்தியாவசிய தேவை கிடைக்கணும், ஒரு வழிபாடு தலங்கள் இருக்கணும், ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் இருக்கணும், வழிபாடு தலங்கள் எல்லாமே இருக்கணும். இதெல்லாம் நம்ம எதிர்பார்ப்போம். பஸ் போக்குவரத்து இருக்கணும் இல்லைங்களா. நம்ம சைட்டுக்கு முன்னாடி ஸ்கூல் சொல்றீங்களா, ஸ்கூலுக்கு பின்னாடி நம்ம பூமி, அந்த மெயின் ரோட்ல பஸ் இருக்கு. ஆமா, ஸ்கூல் பஸ் வருது, இங்க பின்னாடி எல்லா பஸ்ஸுமே போயிட்டு வந்துட்டு, அது நம்ம இப்ப சைட்டுக்குள்ள போய் தான் ஸ்கூல். ஆமாங்க, நம்ம பூமி ஒட்டியே நம்ம வீடு இருக்குது, வீட்டுக்கு நம்ம பூமிக்கு பின்னாடி வீடு ஊர் இருக்குது, முன்னாடி ஒரு சைடு எல்லாமே இருக்கு. வழிபாடு தலங்கள் சொன்னோம், நம்ம சைடுக்கு கோவில் இருக்கு, பள்ளிவாசல் இருக்கு, சோ எல்லா வசதிகளுமே இருக்குங்க. நம்ம வந்து இது வந்து எப்படி சொல்றது, ஒண்ணுமில்லாத சைட்டுக்கு தான் வந்து விளம்பரம், பூக்கடைக்கு எதுக்கு விளம்பரம்ன்ற மாதிரி. இது 20,000 கொடுக்கறதுன்றதே வந்து ஒரு பெரிய விஷயங்க. இது ஒரு ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட் இல்ல, இது வரைக்கும் நம்ம பெருசா 50 ஏக்கர் 55 ஏக்கர்ல கொடுத்தா அதே ஒரு 1 மந்த் 1.5 மந்த்ல க்ளோஸ் ஆயிடுச்சு. இது ஒரு 15 ஏக்கரா தான், 15 ஏக்கரா ப்ராஜெக்ட், வெறும் 52 சைட்டு தான், ஆல்ரெடி புக்கிங் போயிட்டே இருக்கு. நமக்கு தேவைப்படுறங்க உடனே நம்ம நம்பருக்கு பார்த்துட்டு கால் பண்ணிட்டு டைரக்ட் விசிட் வந்து பார்த்து நீங்க புக் பண்ணுங்க. எனக்கு ஆன்லைன்ல பேமெண்ட் உடனே போன் எடுத்தோடனே நீங்க பேமெண்ட் போட்டதான் சைட் இருக்குன்னு எந்த நம்ம ஸ்டாஃப் சொல்லவே மாட்டாங்க. யாரா இருந்தாலும் நீங்க டைரக்டா விசிட் பண்ணு வாங்க, வந்துட்டு இடம் பிடிச்சிருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு பூமி ஒரு ஃபார்ம் ஹவுஸ்னாலுமே வாங்குறாங்க அப்படின்னா இன்னைக்கு அது ஒரு 4 திசை ரொம்ப முக்கியமா பார்ப்போம் எல்லாருமே. நானும் சரி நீங்களும் எல்லாமே நீங்க மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு பூமினா அது வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்கா, கிழக்கு அமைஞ்சிருக்கா, மேற்கா, தெற்கா அப்படின்னு பார்ப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திசைகள் வந்து செட் ஆகும். அந்த மாதிரியும் இப்ப அவைலபிள் இருக்கு, சரிங்களா. 4 திசையிலுமே இருக்கு. அதுல எது பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு அதை புக் பண்ணிக்கலாம். புக் பண்ணிட்டு உடனே எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும், 1 வீக் 10 டேஸ்ல 15 டேஸ்ல எவ்வளவு நாள் வேணும் உடனே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். கண்டிப்பா. ஸோ வந்து இப்போ ஒரு கல்யாணம் வச்சிங்கன்னா கூட நீங்கள் ஒரு நகை வாங்கி போடுறதுக்கு பதிலாக உங்கள் மக பேரில் வந்து இந்த ஒரு ப்ராஜெக்டை அப்படியே தனியாக ஒரு சைட்டை நீங்கள் இது பண்ணி கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கூடங்க ஏற்றம் தாழ்வு இருக்கு. நம்ம முதல்ல வாங்கில செய்கூலி சேதாரம் அது இது போட்டு நமக்கு ஒரு பட்ஜெட் வரும். நம்ம ஒரு அவசரத்துக்கு கொடுக்க போனோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா கண்டிப்பா அதெல்லாம் இல்ல. கோல்டோட ரேட் என்னவோ அது மட்டும் தான். நம்ம புதுசா இருக்கும், யூஸ் பண்ணிருக்கவே மாட்டோம், ஒரு 2 டைம் 3 டைம் யூஸ் பண்ணி அப்படியே வச்சிருப்போம். ஆனா கொண்டே கொடுத்தா அது பழைய ரேட், அதுக்கு எதுவுமே நமக்கு கொடுத்தது எதுவும் கிடைக்காது. ஆனா இன்னைக்கு ஒரு மண்ணுல இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பூமியில பண்ணுனாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எங்கிட்டயே வாங்கணும் யாருமே, சரிங்களா. எல்லாமே நல்ல ஒரு ரேட்டுக்கு தான் நம்ம ரிட்டர்ன்ஸ். இன்னைக்கு வாங்கின ரேட்டு நாளைக்கு நம்ம கொடுக்க போறதும் இல்ல, அந்த இடத்துல மார்க்கெட்டு அந்த மாதிரி இருக்க போறது இல்ல. இடத்துல பழசு புதுசெல்லாம் அப்படி கிடையாது. இன்னைக்குமே நான் இந்த ரேட்டுக்கு கொடுக்குற ரேட்டு தமிழ்நாட்டுல எந்த மாவட்டத்திலும் எந்த மாநிலத்திலும் கொடுக்க முடியாத ஒரு விலை தான் நான் கொடுக்குறேன்னு சொல்லுவேன். சவால் தான் உண்மைக்குமே. இந்தியாவிலே உலகத்திலேயே இருக்குன்னு சொல்லலாம். ஆனா பெரிய பெரிய ப்ராஜெக்ட் இருக்கும், 50 ஏக்கரா 100 ஏக்கரா இருக்கும், ஒண்ணுத்துக்கு ஆகாத பூமி இருக்கும், ஒரு பூமி விளையாத இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஆனா அந்த மாதிரி இல்லாம நான் செம்மண் பூமி தான், 100 தண்ணி வரும். அதே மாதிரி ஊர் பக்கத்துல இருக்கும் ரோடு, இப்போ ஈஸியா நம்ம போகக்கூடிய வசதி ரோடு இருக்கு, பஸ் 24 போக்குவரத்து இருக்கு, எல்லாமே இருக்கிற இடத்துல நான் கொடுத்துருக்கேன். நான் கொடுத்த மாதிரி கொடுக்க முடியுமா அப்படிங்கிற விஷயம். நான் கொடுக்குற விஷயம் என்னன்னா வீடு, ஒரு இடம் இல்லாதவங்களும் ஒரு இடம் வாங்கி நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லா ஒரு வீடு கட்டி வாழறவங்களும் நம்ம இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா. ஸோ எல்லா வசதிகளுமே பண்ணி கொடுத்துருக்காங்க. நாங்க சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போலாம். கண்டிப்பா வசதிகளும் அவ்வளவு வசதிகள் இருக்கு. மெயினா பிரைஸ் வைஸுங்க. இன்னைக்கு ஒரு மிடில் கிளாஸுக்கு கீழே இருக்காங்க பாத்தீங்களா, லோவர் மிடில் கிளாஸ் ஏழைகள்னு வாங்கல, அவங்க கூட வாங்க முடியும். கண்டிப்பா வந்து செக் பண்ணுங்க. நீங்க திண்டுக்கல் சரௌண்டிங்னு இல்லை, நீங்க தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் சரி, இந்தியாவில எங்க இருந்தாலும் சரி, நீங்க வந்து ஒரு தாட்டி விசிட் பண்ணி பாத்துட்டீங்கன்னா பார்த்தோன்னே அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிருவீங்க.
ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் தான் இது. இதுக்கு மேல நம்ம சொல்ல வேண்டியதுக்கு எது இருக்குங்களா? கண்டிப்பா எதுவுமே இல்ல. கரெக்டா நம்ம வீடியோ பார்த்துட்டு கீழே ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணி டைரக்டா விசிட் வந்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் புக் பண்ணா போதுமானதுதான். நான் 100க்கு 100% நான் எல்லாத்துக்கும் பிடிக்கிற வகையில தான் நான் கொடுத்துருக்கேன். நம்ம சொன்னது அத்தனையுமே 100% இருக்குது. பக்கத்துல இருக்கக்கூடிய விஷயம் தான் சொல்லியிருக்கோம். நீங்களும் அதை தான் வீடியோவா எடுத்து போட்டிருக்கீங்க. நம்ம வீடியோல வரும். இதெல்லாம் பார்த்துட்டு இதுக்கு மேலதான் நேரடியா விசிட் பண்ணி நீங்க புக் பண்ணீங்கன்னு நாம சொல்றோம். கண்டிப்பா. ஸோ அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு வாங்கிடுறாங்க, ஃபியூச்சர்ல ஒரு 2-3 வருஷம் கழிச்சு எனக்கு வித்து தர முடியுமான்னு கேட்டா அதுவும் நிச்சயமாங்க. அது நம்ம அந்த சர்வீஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அன்னைக்கு இப்ப வாங்குறாங்க, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு நம்ம யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்கறது? நான் வந்து சென்னையில இருக்கேன், பெங்களூர்ல இருக்கேன், ஸோ இங்க யாரையும் தெரியாது, ஆனா நம்ம எப்படி திண்டுக்கல்ல வாங்கி வச்சுட்டு என்ன பண்றது அப்படின்னா இல்ல. நான் தொடர்ந்து இந்த 15 வருஷமா என்னன்னா, நம்ம ஃப்ரெஷ்ஷா நம்ம லேண்டோ ஃபார்ம் லேண்ட் போட்டு சேல் பண்ணினாலும் கூட அந்த கஸ்டமர் இன்னைக்கு வரைக்கும் நம்ம தொடர்பு தான் இருக்கிறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க அர்ஜென்ட்டுக்கு ஒரு 2 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு சேல் பண்ணணும்னா கூட நம்மள்ட்டே சொல்லலாம். அன்னைக்கு அப்டேட் என்ன மார்க்கெட் இருக்கோ அந்த மார்க்கெட் ரேட்டு. இன்னைக்கு இதுங்க 20,000 ரூபாய்க்கு நம்ம ஆஃபர்ல நம்ம டைரக்ட் கம்பெனில கொடுத்தாலும், நாளைக்கு ஒரு 2 வருஷம் 1 வருஷம் கழிச்சு இதே லேண்ட் 2 லட்சம் ஒரு சென்ட் போனாலும் அந்த 2 லட்ச ரூபா ரேட்டுக்கு என்ன 25 சென்ட்டுக்கு என்ன வருதோ 50 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா அவங்களுக்கு நம்ம ரொக்கமா அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு அவங்களுக்கு நம்ம சேல் பண்ணி கொடுத்துருவோம். கண்டிப்பா எல்லா வசதியிலும் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேற்கொண்டு நாங்கள் ஏதாவது சொல்ல மிஸ் பண்ணியிருந்தாலும் கொடுத்துருக்கூடிய நம்பர் கால் பண்ணுங்க, எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவாங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் நேரில் வந்து ஒரு தடவை விசிட் பண்ணுங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் ஒரே ஒரு சைட்டு ஒரு 25 சென்ட்டில் வந்து ஒரு சைட் வாங்கிட்டீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வீடு கட்டலாம். நார்மலாக ஒரு 2 சென்ட்டுக்கு நீங்கள் வாங்கி ஒரு வீடு தான் கட்ட முடியும். அதாவது ஒரு 4-5 லட்ச ரூபா பட்ஜெட் போட்டு ஒரு டிடிசிபி லேண்ட் வாங்குறீங்க, நீங்கள் ஒரு வீடு கட்டுற காசுக்கு இங்கே நீங்கள் ஒரு 10 வீடு கட்டலாம். அந்த அளவுக்கு இடம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நிறையா சொல்லியிருப்போம். மேற்கொண்டு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கொடுத்துருக்கூடிய நம்பர் கால் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களது விடைபெறுகிறேன். நான் உங்கள் கார்பரேட் தமிழன். பாய்.